ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அம்மா வீட்ல வந்து நாங்க லாஸ்ட் இயர் சம்மருக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து மேலே மோல்டு போட்டு விட்டுட்டுருந்தாங்க. ஆக்சுவலா 2009, 10 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வீடு கட்டினது தான். மேலே மோல்டு மட்டும் போட்டு விட்டாங்க. சரி அதெல்லாம் தரை போடணும், இல்லைன்னா தண்ணி வழிஞ்சிட்டே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பழுது இல்லாமல் போயிட்டுருக்கு அந்த சுவரெல்லாம் அப்படின்றதுனால தான் இது பண்ணோம். தரை இழுத்து விட்டாங்க. அதோட வீடியோஸ் எல்லாம் தான் பார்த்துட்ருக்கீங்க. மேலே தரை இழுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜல்லி போல் அந்த சிதிலையே போயிட்டு விட்டாங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே லைட்டாக அந்த மணல் போட்டு அதுக்கப்புறமா அது மேலே தான் லைட்டாக தரை தட்டி விட்டாங்க. அதான் லைட்டாக சிமெண்ட் நிறைய போட்டு இழுத்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கா கார்னரில் மட்டும் கார்னரில் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு விட்டாங்க. அதோட வீட்டு முன்னாடியும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. மேடு பள்ளமாக இருந்தது. கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வீடு முன்னாடியும் போட்டாங்க. அவங்கள ஈவினிங்கு வந்து நான் டீ போட்டு கொடுத்தேன். அது வந்து ஒரே நாளில் முடிக்கணுமா. அதனால் நிறையா ஆளுங்க ஒரு 20, 30 பேர் வந்திருப்பாங்க. அன்றைக்கி மட்டும் ஃபுல்லாக மேலெல்லாம் தர கீழேயும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஒரே நாளில் அவ்வளோ பேர் வந்து செஞ்சாங்க. நாங்கள் மோஸ்ட்லி அப்பா, அம்மா இருப்பாங்க. ஆனாலும் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சம்மர் போகிற டைமில் அங்கே தான் இருந்தேன் பசங்களை வச்சுக்கிட்டு. அதனால் சரி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். மேலே தர அந்த வாசல் வந்து வேறு சைடாக இருந்தது. அதான் மேல் பக்கமாக இருந்தது. மேல் பக்கமாக இருக்கக்கூடாதான், கீழ் பக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு அம்மா எப்போத்துலேருந்தோ சொல்லிட்டுருக்காங்க. சரி அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு டைம் கீழ் வீட்டுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. தரை இழுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. நாங்களும் போயிட்டு உட்காரத்துக்கு நல்லா இருந்தது. நார்மலாக போனோன்னா மேலே உட்காந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். உட்கார முடியாது. ஒரு மாதிரி இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக. அதனால் ஒரே நாளில் தரை இழுத்து முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இப்போது அந்த வெயில் டைம்லேயும் போய் மேலே படுக்கலாம். நல்லாயிருக்கும் படுக்கிறதுக்கு அப்படின்றதுனால பார்க்க சூப்பராக இருந்தது. நீட்டாக க்ளீனாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கண்டினியூவாக தண்ணி விட்டு வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதனால தான் மோட்ரு போட்டது. வீடியோவில் நடுவில் வந்திருக்கும். அது மோட்ரு போட்டு மேலெல்லாம் ஃபுல்லாக ஒரு 2 நாள் 3 நாள் ஃபுல்லாக விட்டு வச்சுருந்தோம். மேலே அந்த தண்ணி வரும்போது ஃபுல்லாக மேலே பிடிச்சி வச்சுட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆகிடுச்சுல்ல வீடு கட்டி. அதனால் கொஞ்சம் அங்கங்கே விரிசல் விடுறது செவுத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சரி அதான் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கோட மணல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்தது மணல். அது இல்லாமல் லேபர்ஸ்க்கு அப்படி இப்படின்னு சேர்ந்து ஒரு 50,000 50K ஆச்சு. சிமெண்ட் வந்து ஒரு 50 மூட்டை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதோட கையாக ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக மேலெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம். இதுதான் மாடியிலேருந்து கீழே இறங்கும்போது இங்கே வெட்டி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஆள் வேறு இருக்குல்ல, அந்த பக்கம் தான் ஆல்ரெடி இருந்தது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமாக ஓப்பன் பண்ணாங்க. ஆள் வேறு ஆப்போசிட் இருக்குல்ல, அந்த சைடு தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இருந்தது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணாங்க. தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணி விட்டப்போ இப்படி தான் போச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அருவி போகிற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். விட்ட உடனே ஜோராக போச்சு தண்ணி. பசங்களும் ஒரு 2 நாள் வந்து நல்லா ஜாலியாக விளையாடுனாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அவனுக்கு பெருசாக தெரியாதுல்ல, அதனால் ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் தம்பியும். நான் தான் இது என்னோடய டியூட்டி அப்படின்ற மாதிரி 2 நாளாக ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது விட்டேன். அப்பா வந்து மாடு ஓட்டிகிட்டு போயிடுவார். அவர் வீட்டில் இருக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் நான் தான் பார்த்துட்ருந்தேன். அதோட பார்த்து முடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்குல்ல இந்த சைடு அந்த பைப்பும் ஓரளவுக்கு அங்கே சந்து மாதிரி இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாங்க. அதோட வீட்டு முன்னாடி கீழே வந்து ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருந்தது சொன்னால, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உடஞ்ச கல்லாம் போட்டு சிமெண்ட் கல் உடஞ்ச கல் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அது மேலே லைட்டாக மண் எடுத்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே தான் தரை இழுத்து விட்டாங்க. நான் எங்கள் டைம்னாமோ தரை இழுத்து விட்டப்போ மழை வேறு வந்திருந்தது. சரி அப்படி இப்படி சமாளித்து ஒரு வழியாக தரைலாம் இழுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் போயிருந்தேன். அப்போ கரெக்டாக எடுக்கலை. இதுலேயே எடுத்திருப்பேன். ஆனால் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. லாஸ்ட் டைம் போகும்போது கீழேருந்து மேலே வரையும் ஃபுல்லாக எடுத்து போடுறேன். ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் ஃபுல்லாக வீட்டு முன்னாடி வராண்டாலாம் ஒரு மாதிரி மண்ணாக அப்படி இப்படி ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்ததுங்க. பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக எடுத்து ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. அதை வெளியிலலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடு பெருக்கி துடைச்சதுக்கப்புறமா க்ளீனாக இருந்தது. இது வந்து மேலே அந்த மணல் போட்டு வச்சுருப்பாங்களா, அதுக்கப்புறமா தான் தரை இழுக்க ஆரம்பித்தாங்க. தரை இழுக்கிறதுக்கு ஆரம்பித்து ஃபுல்லாக இழுத்து முடிச்சுட்டாங்க. அந்த டைம் மழை வேறு வந்தது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. சரி அப்படி இப்படின்னு பரதா அது இதுன்னு போட்டு ஓரளவுக்கு ஜோராகவும் வரல, லைட்டாகவும் வரல. ஆனால் அந்த டாட் விழுந்தால் டாட் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் ஈரமாக இருக்கும்ல, அதனால் டாட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மழை மட்டும் அன்றைக்கி வராமல் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
அதோட கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இது அது அப்போல்லாம் போர் போடும்போது வரும்ல கோல மாவுலாம் எடுத்துன்னு வந்து போட்டுப்பாங்களே அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க வீட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னும் ஃபுல்லாக கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.